ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஷனை ஷனைருபரமேத் புத்தயா திருதி கிருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக் கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஆரம்பத்தில் அந்த தியான யோக என்கிற இந்த அத்தியாயத்தை ஆரம்பத்தில் நம்ம கிருஷ்ணர் நம்ம சுற்றி இருக்கும் அந்த தியான யோகத்தில் அமரும் போது சுற்றி இருக்கும் அந்த சூழ்நிலைகள், அந்த சுற்றுச்சூழல் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இப்படி சுத்தமான ஒரு சுற்றுச்சூழலில் நம்மளோட ஆசனம் ஸ்திரமாக இருந்து அசையாமல், ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக அந்த இடத்தில் நின்றால், உறுதியாக நின்று, அது ரொம்ப உயர்வாகவும் தாழ்வாகவும் இல்லாமல், அதே நேரத்தில் ஒரு ரெக்கமெண்டேஷனாக இப்படி இருக்கலாம் என்று கிருஷ்ணர் சொன்னது, குஷம் என்கிற அந்த புல்லை விரித்து அதன் மேல மான் தோலை விரித்து அதற்கு மேல ஒரு துணியை விரித்து அதன் மேல வீற்றிருந்தால் அதுவே தியான யோகத்தை பின்பற்றுவதற்கான ஒரு வழியை தரும் என்று சொன்னார் கிருஷ்ணர். இப்படி இருக்கும் அந்த தியான யோகத்தை பின்பற்றும் அது யோகியின் அந்த ஒரு குணங்களை, லட்சணங்களை சொன்னார் நம்ம கிருஷ்ணர். எப்படி அவர் எந்த செயலை செய்தாலும் நான் தான் அதை செய்கிறேன், அந்த கர்த்தாபாவம் இல்லாமல் இருக்கிறார், அகங்காரம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த ஒரு கர்மாவை செய்யும் போது, தியானத்தை செய்யும் போது அவர் அந்த ஒரு புலன்களையும் மனதையும் அடக்கி வைத்திருக்கிறார், அந்த அடக்கிய ஆளும் அந்த ஒரு ஆற்றலோடு இருக்கிறார் என்று சொல்லி, இப்படி புலன்களையும் மனதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுனால் புலனுகர் பொருட்களை அனுபவிக்காமல், அந்த ஒரு சம்பந்தம் ஏற்படாமல், அனுபவம் இல்லாமல் அந்த நபர் மோட்ச முக்தியை பெறுகிறார் என்றும் அழகாக சொன்னார். இப்போ இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை அந்த ஒரு யோகி, தியான யோகி எப்படி அந்த இறைவன் மட்டுமே தன்னோட மனதில் வைத்துக்கொண்டு, அந்த இறைவனை தவிர வேற எதையுமே சிந்திக்காமல் அவரை மட்டுமே மனதில் வைத்து அவரையே நினைத்து கொண்டு இருக்கிறார் என்பதை அழகாக இந்த இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஷனை ஷனை ருபரமேத் புத்தயா திருதி கிரகீதையா என்று சொல்றார் கிருஷ்ணர். ஷனை ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் அந்த இறைவனையே தன்னோட மனதுக்குள்ளே வைத்திருக்கார். ஒவ்வொரு நொடியும் அவரோட இதயம் துடிக்கும் போது அந்த இறைவனின் நாமத்தையே அந்த இதய துடிப்புல கேட்கிறார். ஒவ்வொரு நொடியும் அவர் எந்த விஷயத்தை பார்த்தாலும், தன்னை சுற்றிக்கும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதில் இறைவனை பார்க்கிறார். இது இருக்கிறது, இது உயிருள்ள வஸ்து, இது உயிர் இல்லாத வஸ்து என்று பிரித்து பார்ப்பதல்ல. உயிர் இருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, உயிரற்ற விஷயமாக இருந்தாலும் சரி, இறந்தக்குள்ளும் அந்த இறைவன் தான் இருக்கிறார் என்று உணர்கிறாராம் இந்த நபர். அப்படி காண்கிற அனைத்து விஷயங்களிலும் அந்த இறைவன் மட்டுமே காண்கிறவராக இருப்பவர், சதா சர்வ காலமும் அந்த இறைவனின் நினைப்பிலேயே இருப்பவர், அவரின் சிந்தனையிலேயே இருப்பவர். அப்பேற்பட்ட நபர் தான் தியான யோகத்திற்கு சரியான நபராக இருக்கிறார். இவர் தியான யோகத்துக்குள்ள வந்துட்டார், ஒரு சரியான ஆச்சாரியனை கண்டுபிடித்து அந்த ஆச்சாரியின் வழிநடத்தலுக்கு கீழே இவர் இந்த ஒரு தியான யோகத்திற்குள்ள வந்துட்டார், இதை பின்பற்றினார் என்றால் அவர் மிக சீக்கிரமாகவே இந்த யோகத்தில் ஈடுபட்டு யோகா ரூடராக மாறி மோட்ச முக்தி பெறுவதற்கு தகுதி உடையவராக மாறுகிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர் இந்த இடத்தில். அதனால் ஷனை ருபரமேத் புத்தயா திரிகிரகீதையா, இப்படி இருக்கும் இந்த நபரானவர் தன்னோட புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அந்த மனமானது எந்த ஒரு விஷயத்தையுமே, இறைவனை தவிர வேற எந்த ஒரு விஷயம், அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, இறைவனை விட பெரிதான விஷயம் எதுவுமே கிடையாது, சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது, ஆனந்தம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இந்த விஷயங்களை எல்லாம் கவனித்தால் ஆனந்தம் கிடைக்கும், ஆனால் அந்த இறைவனை கவனித்தால் பரமானந்தம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு ஞானம் யாருக்கு இருக்கோ, அப்பேற்பட்ட ஞானம் உடைய அந்த நபர் அந்த இறைவனை அடைவது மட்டுமே லட்சியமாக கொண்ட அந்த நபர் தியான யோகத்தை இறைவனை சென்று அடைவதற்கான ஒரு பாதையாக, ஒரு வழியாக காண்கிறார் என்று சொல்லலாம். அதனால் இந்த உடலை பகவானை சென்று அடைவதற்கு ஒரு வாய்ப்பாகவும், தியான யோகத்தையே பகவானை சென்று அடைவதற்கு ஒரு வழியாகவும், அந்த ஆத்மாவே பகவானை சென்று அடைய போகிறது என்ற நம்பிக்கை அந்த ஒரு தியான யோகத்தை பின்பற்றுகிற அந்த தியான யோகி இறுதியில் அந்த இறைவனையே சென்று அடைகிறார், இறைவனுடன் இரண்டர கலந்து விடுகிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 25வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.